நீ நான் காதல் சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா? இன்னைய எபிசோடு ஃபுல்லாகவே நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேரும் பேசிக்கிறத தான் காமிச்சிருப்பாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருந்திருக்கும். நம்ம ஹீரோயின் தன்னோட பேக்கெல்லாம் எடுக்கிறதுக்காக ஆஃபீஸுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையை பார்த்து வந்திருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸ் லீவ் இல்லையா? ஸோ அதனால் ஹீரோ இருக்க மாட்டார், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஸோ உள்ளார போய் பார்க்குறாங்க, தன்னோட சாமி சிலை மட்டும்தான் கேபினில் இருக்குது, பேக்லாம் இல்லவே இல்லை. ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது எல்லாமே ஸ்டோர் ரூமில் இருக்குப்பா அப்படின்னு செக்யூரிட்டி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூமில் போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு முக்கிய வேலையாக நம்ம ஹீரோவும் ஆஃபீஸுக்கு வராப்புல. அப்போ ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது ஸ்டோர் ரூமில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதுன்னு உள்ளார போய் பார்க்குறாங்க. அங்கே ஹீரோயின் உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ விசாரிக்கும் பொழுது ஹீரோயின் எதுக்காக வந்தேன் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. அப்படியே 2 பேருக்கு இடையே வந்து வாக்குவாதம், வழக்கம் போல் வாக்குவாதம் உருவாகும் இல்லையா? அதே மாதிரியே உருவாகிடுது. அந்த நேரம் பார்த்து டோரும் லாக் ஆகிடுது, வெளியே போக முடியல. செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால ஃபோனை அவுத்துன வச்சுட்டு வெளியில் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஃபோனே அட்டன் பண்ணவே இல்லை. ஸோ இன்னொரு செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ணால் அவர் வெளியே விசேஷமாக தாம்பரம் வரைக்கும் போயிட்டார் அப்படிங்கிறதுனால எதுவுமே பண்ண முடியல. யார் யாருக்கோ ஃபோன் பண்ணுறாங்க, இன்னும் அரை மணி நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே ஸ்டோர் ரூம்லேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து 2 பேருக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா ஈகோ இருக்குது இல்லைங்களா? ஈகோ கிளாஸ் தான் பயங்கரமாக மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னி எபிசோடை பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.